பொறிச்சு வச்சிருந்துதான் எடுக்க இயலுமே தவிர, ஒன்றை இன்னொன்றாக மாற்றிதான் எடுக்க இயலுமே தவிர, இல்லாத ஒன்றை எடுக்கிறேன் எவன் சொன்னாலும் அவன் பொய்யன். நான் கேட்கிறேன், நம்ம பிரேமானந்தான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யாரு? அவரும் பொம்பளை மேட்டெல்லாம் மாட்டினார். இந்த பொம்பளை மேட்டரை தவிர என்ன செஞ்சாலும் அரசாங்கம் கண்டுக்கிறாருங்க. விட்டு வாங்கி பேசாம நல்லா ஏமாத்து, கொள்ளையடி, பிராடு பண்ணு, பித்தலாட்டம் பண்ணு, 420 பிடிச்சி உள்ள போடுவீங்க, அம்பிட்டு போறீங்க. எல்லாம் 420 செக்ஷன்ல பிடிச்சி உள்ள போட வேண்டிய சீட்டிங் பார்ட்டி எல்லாம் என்ன செய்யறான்? ஆன்மீகவாதி மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறான். அவங்களை பிடிச்சி உள்ள போடுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனா சட்டத்தை காப்பாற்றுற பிரதமரை காலில் விழுந்து கிடந்தா எந்த போலீஸ் போய் அவன் மேல கை வைக்க முடியும்? எவன் கை வைக்க மாட்டான். அந்த சாமியார்கள் பூரா, சாமியார்கள் காலில் இவங்க ஆதிக்க சக்திகள் பூரா விழுந்து கிடக்கிறது. அதனால அவங்க நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. இந்த பிரேமானந்தாங்கிறவன் வெளிநாட்டுல இருந்து, இலங்கையில இருந்து வந்து நம்ம நாட்டுக்குள்ள வந்து பார்த்தா இந்த நாட்டு மக்கள் நல்ல கூமுட்டையில இருக்கிறான், ஏமாத்தலான்னு சொல்லி அங்க திருச்சி பாத்திமா நகர்ல போய் ஒரு ஆசிரமத்தை உண்டாக்கி அப்படி வளைச்சு போட்டுருக்கான். 50 வருஷம் ஒருத்தன் உழைச்சாலும் அவ்வளவு இடம் வாங்க இயலாது. அந்த மாதிரி இடத்த வெளிநாட்டுல வந்து எல்லாம் ஆசி வழங்குறதுல தான். அங்க என்ன லிங்கம் எடுப்பாரு. லிங்கம்னா என்ன? எல்லாம் ஒரு கட்ட வரல விட சின்னதுதான். லிங்கம்னா என்ன? நீங்க நினைச்ச கூட லிங்கம்னா என்னது? கட்ட வரல விட சின்னதா செஞ்சு வச்ச, செம்புல செஞ்சு வச்ச ஒரு லிங்கத்தை என்ன செய்வாரு? பாரு, அதை எடுத்து காட்டுவாரு. அதெல்லாம் ஏற்கனவே செட்டிங் தான், உள்ள இருந்து எல்லாம் வராது. உள்ள ஒரு பொருள் உட்கார்ந்து இருக்க முடியாது. லிங்கம்லாம் உள்ள போனா செத்து போயிருவாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு பொருளை எடுத்து காட்டுறேன்னு சொல்லி எனக்கு தெய்வீக அம்சம் இருக்கு. நிறைய பொம்பளைகளை வீழ்த்தினா, பொம்பளை எல்லாம் காலில் விழுந்தா ஏதாவது ஒண்ணு எடுத்து காட்ட பொம்பளைகளுக்கு போதும், என்னமோ அவன்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைச்சிருவாங்க. அப்ப இந்த மாதிரி மாட்டி கடைசியா அவனுடைய பாலியல் கொடுமைக்கு இலக்கான பெண்கள் வெளியே வந்து அம்பலப்படுத்தினவன உள்ளக போனான். அங்க போயிட்டு ஏன்டா உனக்கு தப்பிக்க முடியல? அடைய லிங்கம் எடுக்கிற அளவுக்கு உனக்கு சக்தி இருக்குதுல்ல, மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருந்துச்சுன்னு சொன்னா உன்னை இப்படி உருமாத்திக்க, எங்கேயாவது கொஞ்சம் மறைஞ்சு போயிரு, அப்படியே பிளைட் இல்லாம இலங்கையில போய் இறங்கிரு. ஏன் உனக்கு செய்ய முடியல? எல்லாம் உள்ள இருக்கிறானோ. அப்ப நமக்கு இதெல்லாம் வழங்க இந்த மாதிரி செய்யற எல்லாருமே பிராடு பண்றான், எல்லாம் பித்தலாட்டம் பண்றான். இந்த மாதிரி ஒரு சக்தி ஒரு மனுஷனுக்கு இருப்பதாக சொன்னால் நீங்க நம்ப கூடாது. உங்களுக்கு பணத்தை தர்றேன், செல்வத்தை தர்றேன், எல்லாம் செய்வாங்க. இன்னொன்னு கவனிக்கணும், இந்த சாமியார்கள் இருக்கான இவனுடைய பிராடு வந்து பல விதங்கள் அம்பலமாகிறது. ஆனாலும் இந்த மக்கள் கண்டுகொள்வதே இல்லை. இந்த நம்ம நித்யானந்தாவை எடுத்துக்கிறோம். இந்த நித்யானந்தாங்கிறது இப்ப ஒரு மேட்டில் மாறிக்கிட்டாரா? இதுக்கு முந்தைய அவர் மாட்டினார். இதுக்கு முந்தைய அவர் 1 நம்பர் பிராடு என்று சொல்லி இணையதளத்தில் அவ்வளவு ஆதாரங்களும் அள்ளி போட்டாங்க. ஆனா மேட்ரு பொம்பளை மேட்ரு இல்ல, அயோக்கிய பிராடு தானே அப்படின்னு போட்டாங்க. அதை பத்தி மக்களுக்கு சொரணையே கிடையாது. இந்த மாதிரி இந்த டிவியில வராம போச்சுன்னு வைங்க, அப்ப கூட இவனுடைய மதிப்பு போயிருக்காரு. இந்த டிவியில சன் டிவி காரணம் செஞ்ச நல்ல வேலை, கருணாநிதி கண்டிச்சாலும் அதை பார்த்து மக்கள் எல்லாம் கெட்டு போயிருவாங்களாம். இவர் போடக்கூடிய மாநாட மயிலாட பார்த்து கெட்டுறதை விட அதுல கெட்டு போயிருவாங்களா? இவர் வந்து நமிதா ஒரு தொடர்கிற மாதிரி உட்கார்ந்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அதை பார்த்து நமிதாவா ஸ்ரேயாவோட உட்கார்ந்து இருந்தாரு, அதை விட ஒரு அசிங்கமா இருக்கிறது. இப்படி எல்லாம் போடலாமா? மக்கள் பார்க்கிறவர்களுக்கு என்ன ஆகும்? அந்த சமூக அக்கறை உனக்கு இருந்தா நீ மாநாட நடத்திய, மாநாட மயிலாட ஒரு நிகழ்ச்சியா, மானங்கட்டவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை ஒரு முதலமைச்சரோட டிவி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அவுத்து போட்டு ஆடுறத 10 வயசுல கத்து கொடுக்கலாம். இவன் எல்லாம் என்ன செய்யறான்? இப்ப சாமியார்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு ஆதரவா பேசுறான். கேவலமா இருக்குது, நாட்டுக்கு அவமானமா இருக்குது. அப்ப இவ்வளவு பெரிய வேலை அவன் நல்ல வேலை என்ன கேட்டா இப்படி செய்யல என்று சொன்னா மக்கள் விழிச்சே இருக்க மாட்டான். ஒரு காட்சியோட விஷயத்தை சொன்னான்னு வைங்க, நீங்க கொந்தளிப்பான இவன்லாம் ஏற மாட்டேங்குது. அப்ப இந்த நித்யானந்தா என்ன பண்றான்னு கேட்டா, இவன் வந்து 1978 இவன் பிறக்கிறாங்க. இவன் என்ன செய்வான்னு கேட்டா பிறக்கிறேன்னு சொல்றான். ஆனா இவனுடைய ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? இந்த தகவல்ல மாட்டிக்கிற கூடாதுக்காக வேண்டி எல்லாமே ஒன்னு ஒண்ணுதான் சொல்லுவான். தேதி எப்படா பிறந்த, 1/1/78 பிறந்த. அப்போ யாவும் வச்சுக்கிற தேவையில்லை. பொய் சொல்வதற்கு யூனிஃபார்ம் வச்சுக்கிட்டா யாவ சக்தி நம்ப தேவையில்லை. கண்ண சொல்லி போடலாம்ல. வருஷம் தான் கொஞ்சம் மாத்தி சொல்ல வேண்டி இருக்குமே தவிர இவனுடைய சங்கதிகள் பூராம என்னவா இருக்கும்னு கேட்டா, எப்படா ஞானம் உனக்கு கிடைச்சி 1/1/2000 எப்படா 1/1 எல்லாம் 1 ஜனவரிலாம் ஒரு புத்தாண்டுலாம் எல்லாமே பிறக்கும் போல இருக்கு. இந்த மாதிரி சொல்றான். அவன் சொன்ன கணக்கு பிரகாரம் அவன் பிறந்தது என்ன? 1978 பிறக்கிறாங்க. 1901/1978 பிறந்தேன்னு சொல்லி இருக்கிறான். சொல்லிட்டான இது ஒரு தனி தகவலை வச்சுக்கிறங்க. இவன் பிறந்தது என்ன? 1/1/1978 பிறந்தேங்கிறான். அது அல்லாஹ்க்கு தான் தெரியும், அவன் சொன்னது. அடுத்து என்னன்னு கேட்டா, குடியாத்தத்துல ராஜகோபால் பாலிடெக்னிக் கல்லூரி அது. இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த பாலிடெக்னிக்ல 3 ஆண்டு படித்து பட்டம் வாங்கினேன், நான் ஒரு பாலிடெக்னிக் என்ஜினியருங்கிறான். எங்கடா படிச்ச?
இந்த மாதிரி குடியாத்தத்தில் உள்ள ராஜகோபால் பாலிடெக்னிக்ல நான் படிச்சேன் அப்படின்ட்டானா, இவன் எப்படி அதுக்கு அடுத்த நாள் என்ன வருதுன்னா, இந்த ராஜகோபால் பாலிடெக்னிக் இருக்குல்ல, அவங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குறாங்க. என்ன விளம்பரம் கொடுக்குறாங்க? நம்முடைய மரியாதைக்குரிய நித்யானந்த பரமஹம்ச சுவாமிகள் எங்கள் கல்லூரியில் படித்த ஒரு மாணவர் என்பதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். அவன் படத்தை போட்டு வசூல் பண்றான். அவன் படத்தை போட்டு பேப்பர்ல என்ன செய்யறான்? இவன் அந்த கல்லூரியில படிச்சேங்கிறான். படிச்சேன்ட்டு என்ன செய்யறான்? அதை பயன்படுத்திட்டு எங்கள் கல்லூரிக்கு, தான் படித்த கல்லூரிக்கு அவர் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததோடு ஒவ்வொரு வருடத்திலும் எங்களுக்கு தேவைகளை அவர் தான் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது இவனுடைய பக்தர்கள்ட்ட நிறைய கலெக்ஷன் பண்ணுவான். இவன் என்ன செய்யறான்? அந்த கல்லூரியில படிச்சேங்கிறான். அவன் இவனு என்ன செய்யறான்? கல்லூரி அவர் படிச்சாருன்னு ஒத்துக்கிறான். விஷயம் என்னன்னு கேட்டா, பொய் எங்கேயாவது மாட்டிக்க சிலிப்பாய் போயிடும். பொய் என்னத்தான் திட்டம் போட்டு சொன்னாலும் ஒரு இடத்துல சிலிப்பாய் போயிடும். என்ன பண்ணிட்டாங்க கேட்டா, அந்த கல்லூரியில இருந்து இவர் 1990 படிச்சாரு. இப்ப படிச்சாரா? 1990 இருந்து 93 வரைக்கும் எங்க கல்லூரியில படிச்சாருங்கிறான். இவன் பிறந்தது 78, 90 12 வயசு. 12 வயசு புள்ள பாலிடெக்னிக் எங்க படிக்கலுமா? இவன் சொல்றான் 78 பிறந்தேங்கிறான். 78 பிறந்தேன்னு இவன் ஒரு பக்கம் சொல்லிவிட்டான். கல்லூரிக்காரன் இவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்க வந்து நினைச்சிட்டான், எங்க கல்லூரியில தான் பிறந்தாருன்னு சொல்லிவிட்டு அதோட சேர்த்து என்ன சொல்றான்? 1990 இருந்து 1993 3 வருஷம் படிக்கணும்ல, 3 வருஷமா எங்க கல்லூரியில் படிச்சாருன்ட்டான். இப்ப 78க்கும் 90க்கும் எவ்வளவு வருஷம்? அப்ப 12 வருஷம் தான் இருக்கிறது. அப்ப 12 வயசுல 7ஆம் கிளாஸ் ஒருத்தன் படிப்பான். 12 வயசுல ஒருத்தன் 7ஆம் கிளாஸ் படிப்பானா? என்ஜினியரிங் படிப்பானா? 15 வயசுல ஒரு என்ஜினியர் ஆயிட்டாரு. 15 வயசுல என்ஜினியர் ஆக்குறதுக்கு நம்ம நாட்டில் சட்டத்தில் இடம் இருக்குதா? அப்ப போய் ரெண்டு பேருடைய வாக்குமூலத்தை இணைச்சு அவ்வளவு ஆதாரத்தோட அடிக்கிறான். என்னென்ன பத்திரிகையில விளம்பரம் வந்துச்சு, இவன் அயோக்கிய பையன் அப்ப நாரி போச்சு. அப்ப நீ 420 பிடிச்சியா கைது பண்ணியா? இந்த அரசாங்கம் இருந்துச்சா இல்லையா? மக்களை ஏமாத்தி பொய்யான தகவல் சொல்றான் அப்படின்னு நீ யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்புறம் என்ன செய்யறான்னு கேட்டா, 1/1/2000 ஒரு ஞானம் கிடைச்சான். இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, 93 வரைக்கும் படிச்சாரா? 93 வரைக்கும் படிச்சுட்டு நான் 9 ஆண்டு காலம் சொல்றாரு, 1990 இருந்து 93 வரைக்கும் படிச்சு விட்டாரா? படிச்சவனே இருக்கு ஞானம் கிடைக்கலையா? 9 ஆண்டு காலம் நான் ஞானத்தை தேடி அலைந்தேன். அலைந்த பிறகு 1/1/2000 எனக்கு ஞானம் கிடைச்சு அப்படிங்கிறான். அப்ப 93 இருந்து 2000 வரைக்கும் 9 வருஷமா இருக்கு. 93 அலைஞ்சாராம். எத்தனை வருஷம் அலைஞ்சாராம்? 9 வருஷம் அலைஞ்சாராம். 9 வருஷம் அலைஞ்ச பிறகு ஞானம் எப்ப கிடைச்சான்? 2000 கிடைச்சான். அட 9 வருஷம் அலைஞ்சா 2002 என்ன கிடைக்கணும்? 93 வரைக்கும் தான் நீங்க 93 படிச்சு வெளியே வந்த. அதுக்கப்புறம் 9 இப்படியே இவனுடைய ஃப்ராடுகளை எல்லாம் இப்ப இல்ல, இந்த பொம்பளை மேட்டுக்கு முன்னாடியே இவனை 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே உரிச்சு காயப்பட்டிருக்கிறாங்க. இணையதளத்தில் அவ்வளவு பரப்பப்பட்டுச்சு. ஒரு பயலுக்கு சொன்ன வரல. ஏன்? போதை. இந்த ஆன்மீகத்து போதையை தெரிய வைக்கிறான் பொம்பளையை கொண்டுதான் தெரிய வைக்க முடியும். அந்த அளவுக்கு போதை பொம்பளை மேட்ல மாட்டினாதான் இது மக்களுக்கு தெளிவு வருமே தவிர இவ்வளவு என்ன செய்யணும்? மக்களை கொந்தளிச்சியா? ஏண்டா இவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய்ய சொல்லி இருக்கிற? 12 வயசுல என்ஜினியர் ஆனங்கிற, 15 வயசுல என்ஜினியர் ஆனன்னு சொல்ற நீ ஒரு பிராடு பித்தலாடக்காரன். இதுல பொய் சொல்லக்கூடியவன் நீ என்னத்துல உண்மையை சொல்லுவேன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? அப்ப எல்லா பேரும் நினைஞ்சான் அது கேட்டுக்கிட்டு இருந்த காட்சியை பாக்குறோம். அப்ப இந்த சாமியார்கள் பல தடவை மாற்றாங்க. அவ்வளவு வேணாம். இந்த சாய்பாபா வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் வர்றான். இவனுக்காக வேண்டி வெளிநாட்டுல அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தன் அவன் இவனுடைய சீடராக இருந்து இவனுக்காக வேண்டி பெரிய ஆசிரமத்தை கட்டி இருக்கிறான். அந்த குடும்பம் இங்க வரப்போ இருக்கிறது. அங்க அந்த பையனோட வர்றாங்க. அந்த பையன் ரொம்ப தக்காளி பழம் மாதிரி தகன்னு இருக்கிறான். அந்த பையன்டையும் அந்த ஹோமோசெக்ஸ்ல இவன் ஈடுபட போய் முயற்சி பண்ணி அந்த பையன் வெளியே நினைச்சிட்டு அமெரிக்காவை சேர்ந்த பையன் வெளியே பேட்டி கொடுக்குறான். அதை எடுத்து பிபிசியில் ஒளிபரப்புறான். சாய்பாபா என்னை ஓரின சேர்க்கைக்கு அவர் வற்புறுத்தினாரு, ஆடை அவிழ்த்து நிர்வாணமானாரு, இப்படி பல மாதிரி அதெல்லாம் மேடையில சொல்ற ஒரு விஷயம் இல்ல. அவ்வளவு அசிங்கமான விஷயத்தெல்லாம் அவர் செஞ்சாருன்னு சொல்லி இந்த சாய்பாபாவை பத்தி அவன் பிபிசி தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்கிறான். அம்பலமாவுது. அது மாத்திரம் இல்லாம என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த செய்தியை தெரிஞ்ச சாய்பாபா உள்ளுக்கு மடத்துல இருக்கக்கூடிய 6 மாணவர்கள் இதை தெரிஞ்சு வெளியே சொல்வதற்காக வர்றாங்க. இவன் சரியில்லை, ஆளு மோசமான செயல் உள்ளவனா இருக்காண்டு. சாய்பாபா ஆசிரமத்துக்கு உள்ள வச்ச 6 பேரையும் கொள்றாங்க. 6 பேரும் சுட்டு கொல்லப்பட்டார்கள். 6 பேரும் வாஜ்பாய் ஆட்சியில 6 பேர் உள்ள சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். அந்த 6 கொலையுடைய கணக்கு என்ன ஆச்சு? வாஜ்பாய் சொல்றாரு, அவருக்கு மேல உள்ள அவதூறா சொல்லுகிறார்கள். அவதூறுனா அவர் யாரு கொண்டாத? எதுக்கு கொன்றீங்க?
மடத்தில் உள்ள ஒருத்தன் வந்து கொலை செய்ய வந்துட்டானா, சாய்பாபாவையே கொல்வதற்கு முயற்சி பண்ணினார்கள். தற்காப்பு படையினர் வந்து சுட்டு விட்டார்கள், செட்டிங் பண்ணி பையில குளோஸ் பண்ணி விட்டாங்க உள்ளுக்குறது. அப்ப கொலை கேஸ்ல மாட்டினா அதெல்லாம் மக்களுக்கு குணத்துல அதெல்லாம் உரைக்கவே இல்லை, நல்லா செஞ்சுட்டு போறான். பொம்பளை கேஸ்ல இந்த ஹோமோசெக்ஸ்ல மாட்டினா அதுல ஒரு பிரச்சனையாவே இல்ல. அது எப்படி மாட்டனு இவன் மாட்டின மாதிரி மாட்டினாத்தான். இப்ப மாட்டிருக்கான புல்சாமியாரு இவன் மாட்டின மாதிரி அந்த விஷுவல் காட்சியோட அப்படி மாட்டினா மட்டும்தான் இவங்களுக்கு ரோஷம் வருதே தவிர, இப்படி மாட்டாம சங்கராச்சாரியர் மாட்டின மாதிரி மாட்டினான்னு வைங்க ஒண்ணுமே வராது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என்ன சாய்பாபாட்ட நரசிம்மராவுக்கு செயின் எடுத்து கொடுத்தாரையானால், வாஜ்பாய் எல்லாம் காலில் விழுந்து கும்பிடுவார்களேயானால், அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் எல்லாம் அவருக்கு பின்னாடி கை கட்டி நிற்பார்களேயானால், அவனை எந்த கேஸ்ல எவன் பிடிக்கல, எந்த போலீஸுக்கு எந்த சட்டத்துக்கு அவன் மேல கை வைக்க தைரியம் வரு? எந்த அளவுக்குன்னு சொன்னா, நம்ம பகுத்தறிவு பகலவனுக்கு அளவு கொடுத்து போயிட்டான். இந்த சாய்பாபா சாதாரண ஆள் கிடையாது. இங்க வந்துகிட்டு உங்களுக்கு சென்னை குடிநீருக்கு பணம் தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் போய் பார்க்க போறார். யாரு? சாய்பாபா வந்து முதல்வரை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போகிறாரு. முதல்வருக்கு முன்னாடியே இந்த சாமியார் காலில் அவருடைய மனைவி தயாளம்மாள் விழுந்து வணங்குறாங்க. யாரு? நம்ம கலைஞர் தான். கலைஞருடைய மனைவி தயாளம்மாள் வந்து இந்த சாய்பாபா காலில் விழுந்து கும்பிடுறாங்க. அது வயசுக்காக கும்பிட்டாங்க. அப்ப அன்பழகன் அதை விட பெரிய வயசு காலில் விழுக சொல்லுவியா? சாய்பாபா விட பெரிய வயசு அன்பழகன். அவர் வயசு மாதிரி எத்தனை வயசான ஆட்கள்லாம் உள்ள வரப்போத்தானே இருக்கிறாங்க, அவங்க காலம் உள்ள வச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்களா? அப்ப இந்த பகுத்தறிவு பகலவனே இப்படி பல்ட்டி அடிச்சுட்டாருன்னு சொன்னா இவங்களுடைய கை எங்க வரைக்கும் இருக்கிறது? இந்த நாட்டுல சாமியார ஒழிப்பா நீங்க நினைக்கிறீங்க? நடக்கவே நடக்காது. அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? எந்த பெரியார் பாசறையில் இவர் படிச்சேங்கிறாரோ, எந்த பகுத்தறிவுக்கு நான் சொந்தக்காரன் சொல்றாரோ, அவரை வச்சுக்கிட்டு அவர் முன்னாடியே இந்த சித்து வேலையை காட்டி தயாநிதி மாறனுக்கு ஒரு மோதிரம், துரைமுருகனுக்கு ஒரு மோதிரம் எடுத்து கொடுக்கிறார். யாரு? கருணாநிதி உட்கார்ந்து இருக்க, தயாநிதி மாறன் எல்லாம் சண்டைக்கு முன்னாடி இந்த குடும்ப பிரியம் வந்து செல்லப்பிள்ளையா இருந்தார அப்ப தயாநிதி மாறன் துரைமுருகன் எல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு துரைமுருகனுக்கு ஒண்ணு நான் கேட்கிறேன், இந்த மாதிரி சித்து வேலை இவங்கள்ட்ட இருக்கிற நிஜமாக இருந்தா என்ன நிஜம்? ஒண்ணும் இல்லாதே எடுத்து உண்டாக்கி தந்துருவாங்க இருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கடன் 73,000 கோடி இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் இருக்க ஊதாரித்தனத்தில் செலவு பண்ணிவிட்டு இன்றைக்கு எவ்வளவு கடனாளி இன்னைக்கு பேப்பர் படிச்சீங்களா? இன்றைக்கு இந்த செய்தித்தாள்கள் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து உலக வங்கிகள்லையும் பல துறைகள்லையும் வாங்கி இருக்கிற கடன் 73,000 கோடி. 73 கோடி இல்ல, 1000 கோடி 1000 கோடி 1000 கோடி 1000 கோடியா 73. அப்ப 73,000 கோடி இருக்கு. இன்னைக்கு 7,4 கோடி மக்கள் இருக்கிறோம்னு கேட்டா தலைக்கு 10,000 கொடுத்தா தான் கடன் அடையும். அந்த கடன் அடைக்கிறத என்ன செய்யணும்? நீங்க 50 பேர் 10,000 கடனாளி ஆக்கி விட்டார். அப்ப 73,000 கோடி கடன் இருக்குல்ல. இப்ப சாய்பாபா என்ன பண்ணணும்? நீங்கள் கடன் வாங்கி கஷ்டப்படுகிறீர்கள், இந்தாங்க 73,000 கோடி எடுத்து கொடுப்போம். ஏண்டா அது செய்ய வேண்டியது உங்கள்கிட்ட சக்தி இருக்குமே. ஆனால் இன்னைக்கு பெட்ரோல்லாம் விலை உயர்த்த வேணும். பெரிய பட்ஜெட், நெருக்கடியான பட்ஜெட் தானே போடுறாங்க. விலை உசத்தணுமா? மந்திர போட்டு என்ன செய்யணும்? அவ பிரணாம முகர்ஜி கூப்பிட வேண்டியது. இந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்கப்பா, நம்மள்ட்ட மந்திர சக்தி இருக்கிறது, தங்கத்தை எடுக்கிறவன், செயின் எடுக்கிறவன், லிங்கத்தை எடுக்கிற எனக்கு இது முடியாதா? எத்தனாயிரம் கோடி வேணும் சொல்லு, இந்தா வச்சுக்க, எடுத்து கொடுத்துட வேண்டியதானே. மக்களுக்கு எவ்வளவு சேவையா போயிருமே. எல்லாம் 4 பணக்காரனுக்கு 2 செயின் எடுத்து கொடுக்குறானே தவிர மக்களுக்கு ஏதாவது கொடுத்தானா? அவ்வளவு வேணாம். குடிசைகள்ல வந்து எத்தனை ஏழைப்பாளைகள் இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, குந்திக்கிற கொடுத்துருக்கு துணி இல்லாம, இந்த சேரி பக்கம் வந்து ஒவ்வொரு சேரியா கூப்பிட்டு இந்தா 1/2 கிலோ தங்க உனக்கு, இந்தா உனக்கு 1/2 கிலோ, இந்தா உனக்கு 1/2 கிலோ இருந்தா எடுத்து கொடுவோம். என்ன உனக்கு கையில இருந்து கொடுக்குற? கையில இருந்து கொடுத்தா கஷ்டப்படணுங்க. நான் சம்பாரிச்சு உழைச்ச காசை எடுத்து கொடுத்தேன்னு சொன்னா அது எப்படி கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கலாம். உனக்கு தான் மந்திரம் இருக்குப்பா, இப்படிதான் வந்துருமே. இப்படி ஆற்றுற வேலை தானே உனக்கு. ஒரு ஆட்டு ஆட்டி 1/2 கிலோ தூக்கி கொடுவேன். இப்படி கொடுத்துருக்கானா? ஏழை பழகதா செஞ்சானா? அப்ப இவர்கள் இந்த மந்திர சக்தி இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் வெறும் கலெக்ஷன் தான் பண்றாங்களே தவிர கொடுத்து பார்க்க முடியாது. யாருக்கா கொடுக்குறானுங்களா? சுனாமி கொடுக்குறாங்களா? மழை பெஞ்ச போய் நிக்கிறானுங்களா? எல்லாமே கிடையாது. எல்லாமே நிக்கிறது வெறுமனை வாங்குற. எந்த அளவுக்கு இன்னொருத்தன் இந்த கல்கின்னு ஒருத்தன் கிடக்கிறான், விஜயகுமார் நாயுடுங்கிறவன். இவன் என்ன செய்யறான்? கல்கி கடவுள் கொண்டாடி முடிச்சன ஒன்னா உட்கார்ந்துக்கிட்டு அவன் கடவுள். இவன் என்ன செய்யறான்? தாடி எல்லாம் வச்சு உட்கார்ந்து இருப்பான். வருஷத்துக்கு ஒரு காலம் மக்களை பார்ப்பான். மீது நல்ல தாடி எல்லாம் சரிச்சிட்டு வேற வேஷம் போட்டுக்கிட்டு வேற ஜாலியா பம்பாயில என்ன செய்யறான்? வேற மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தன் வருஷத்துல ஒன்னா உட்கார்ந்து அவரை மறைவை வச்சுக்கிட்டே ஒரு கூட்டம் சம்பாரிச்சுட்டு இருக்கிறது. அதுல என்ன பண்ணிட்டாங்க? உள்ள நுழைஞ்சி பார்த்தா போதை பொருளும்
பொம்பளை சப்ளை வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பொம்பளை சப்ளை நடந்து மக்கள் எல்லாம் கொதிச்சு போய் கல்கி ஆசிரமத்தை சூறையாடுறாங்க. அது எப்ப நடக்குது? நம்ம மேப்படியார் மாற்ற அதே நாள்ல தான் இந்த நித்யானந்தா ஒரு பக்கம் போட்டுட்டு இருக்கான், கல்கி ஆசிரமம் சூறைன்னு இன்னொரு பக்கம் வந்துகிட்டு இருக்குது. நான் என்ன கேட்கிறேன், இவனு எல்லாம் ஏமாத்துறாங்கிறது எங்களுக்கு தெரியுது. இன்னைக்கு இந்த நாட்டுல உள்ள நீதிபதிகளுக்கு தெரியாதா? நீதிபதி காலில் விழுகுறானே, எப்படி இவன் கேச விசாரிப்பான்? நீதிபதி இவங்களை புடிச்சு கொண்டு போனா கூட இந்த நீதிபதி அவன்கிட்ட ஆசி வாங்க போறான். சட்டம் படிச்ச நீதிபதிக்கு ஒரு மனுஷன் தெரியல. நான் என்ன கேட்கிறேன், நீ வேற ஒரு அறிவு வேணாப்பா. நீ யார சாமிங்கிறியோ அவன் திங்கிறானா திங்கலையா? சாமிங்கிறீங்களப்பா, எக்ஸ்ட்ரா பவர் உள்ளாது தானே. சாப்பிடறானா இல்லையா? சாப்பிடுறான். குடிக்கிறானா இல்லையா? குடிக்கிறானா தண்ணியை சொல்ல அதுவும் செய்யறானு, சாதா குடிக்கத்தான் சொல்றான். குடிக்கிறானா இல்லையா? குடிக்கிறான். இந்த சாப்பிட்டதையும் குடிச்சதையும் வெளியேற்றுறதுக்காக வேண்டி மலைச்சலம் கழிக்கிறானா இல்லையா? உட்கார்ந்துட்டே இருப்பார், மலைச்சலமா கழிக்க மாட்டார்னு சொல்லி ஒரு 2 நாள் மேடையில் உட்கார நாங்கள் பாக்குறோம். முடியுமா? அப்ப நமக்கு நல்லா தெரிகிறது, நல்லா திங்கிறாங்க, நம்மளோட நல்லா திங்கிறாங்க. நம்மளாவது லேசான ஒரு ருசியில திருப்தி அடைஞ்சிருவோம். அவங்களுக்கு பயங்கரமா, அவன் நாக்கு பயங்கரம், ஆன்மீகவாதி கட்டுப்பாடு உள்ள போனான். இவங்க நம்மளோட நல்லா திங்கிறாங்க. அப்ப நல்லா சாப்பிடுறான், நல்லா குடிக்கிறான், நல்லா மலைஜலம் கழிக்கிறான், நல்லா தூங்குறான். எல்லாமே உங்களுக்கு என்னென்ன ஏற்படுதோ அதெல்லாம் அவர்களுக்கு ஏற்படுறது பாக்குறீங்களா இல்லையா? அவன் தூங்கி பார்க்கலையா? அவன் மறந்து பார்க்கலையா? அவன் கோவப்பட்டு நீங்க பார்க்கலையா? அவன் எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்க. அவன் முதுமை அடைஞ்சு பார்க்கலையா? நோய்வாய்ப்பட்டு நீங்க பார்க்கலையா? அப்ப எல்லாம் நல்லா தெரியுது, ஒன்னும் கிடையாது இவன்ட்ட. நம்மள மாதிரியே நோய்வாய்ப்படுறாங்க. நமக்குத்தான் ஆசி, நமக்குத்தான் பிரசாதம். அவங்களுக்கு நோய் ஆஸ்பத்திரி அப்பளம். நம்மளுக்கு நோய் வந்தா நீ ஆஸ்பத்திரிக்கு போகாத, ஏண்ட கொண்டு வாங்க, துண்ணூறு வாங்கிட்டு போ, செத்து நாசமா போ. அவருக்கு நோய் வந்தா